ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஊத்தாப்பமும் கடலை சட்னியும் எப்படி டேஸ்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சைஸில் 2 உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு கட் பண்ணி குக்கரில் போட்டு 2 சவுண்ட் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது அப்ராக்சிமேட்டாக 8 தோசை கரெக்டாக இருக்கும். வேக வச்ச உருளைக்கிழங்க தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கோங்க. இதை கையிலேயே கூட நசுக்கி விட்டு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஒரு பவுலில் ரெகுலர் தோசை மாவு அப்ராக்சிமேட்டாக 8 தோசைக்கு வர மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட அரைச்சி வச்சிருக்க உருளைக்கிழங்கு, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க 3 பச்சை மிளகாய், துருவி வச்சிருக்க 2 கேரட், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க 2 வெங்காயம், இதுக்கு தேவையான உப்பு, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலை, கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ கடலை சட்னி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய், சின்ன சைஸில் புளி, 4 பல்லு பூண்டு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கி சேர்த்தா சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி புளி அளவாக போடணும். மிக்சி ஜாரில் 1/2 கப்பு வறுத்த கடலை, வதக்கி வச்சிருக்க பூண்டு, 6 வரமிளகாய், இதுக்கு தேவையான உப்பு, 1 கப்பு துருவின தேங்காய், கொஞ்சம் தண்ணி சேர்த்து சட்னி பத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு தாளித்து ஊற்றிடலாம். கடலையோட தேங்காய் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா சட்னி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. சட்னி ரெடி. இப்போ தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் முருகலாக எடுங்க. நம்ம எப்பயும் ஒரே மாதிரி தோசை சாப்பிட்றத விட இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும் போது அதனுடைய டெக்ஸ்சரும் நல்லா இருக்கும். அதுவும் கடலை சட்னியோடு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.